பிரைஸ் லார்ட். இன்றைய வேதமும் தியானமும்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனம் தான் இப்போ நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கவலைகள் எவ்வளவோ மனசுக்குள்ளே இருக்கும். அந்த கவலைகள் எல்லாம் நம்ம யார்கிட்ட மனுஷங்கள்கிட்ட சொல்கிறத விட நம்ம தேவன்கிட்ட நம்ம சொல்லணும். அப்போது நம்ம ஜெபத்தில் தரிச்சிருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய எல்லா வேதனைகளையும் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தின் மூலமாக நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய விண்ணப்பத்தை, வேண்டுதலை எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்கள், எவ்வளோ அருமையான வசனம். நம்ம தேவன்கிட்ட நம்மளுடைய கவலைகள், பாரங்களை தெரியப்படுத்தும் போது அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் வரும்னு சொல்லி, உங்கள் இருதயத்துலேயும் உங்கள் சிந்தைகளிலும் வரும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். அப்போது நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு தேவ சமாதானம் வேணும்னா நம்ம ஜெபத்தில் ஆண்டவரோடு நம்ம பேசணும். இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை அம்மா அப்பாட்ட போய் சொல்லி கேட்டு நம்ம வாங்கிக்கிறோம். அதே போல் தான் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம தேவைகளை, நம்ம விண்ணப்பங்களை, நம்மளுடைய பாரம், கவலைகளை எல்லாத்தையும் நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபத்தில் தரித்திருந்து சொல்லும்போது, அவருக்கு தெரியப்படுத்தும் போது நமக்கு நம்மளுடைய இருதயத்தில் ஒரு தேவ சமாதானம், கவலையெல்லாம் அப்படியே பறந்து போயிடும். எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி அந்த கவலைகள்லாம் எங்கேயோ போயிடும். நமக்குள்ளே இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் வந்துடும், குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் வந்துடும். அப்படியாக நீங்கள் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கு ஆண்டவர் தான் உங்களோட பேசுகிறாரு. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளட்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.